இன்னைக்கு வந்து கலெக்ஷன் கிடையாது. 90s கிட்ஸ்க்கு வந்து இந்த கேம் தெரிஞ்சிருக்கும். ப்ரீவியஸ் வீடியோல வந்து நம்ம இந்த லெஃப்ட் ஓவர் போட்டிருப்போம் இல்லையா? ஸோ மிஞ்சி போன வளையல்னா வந்து நீங்க தூக்கி போடுவீங்களா என்னன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா 90s கிட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இத பிரேக் பண்ணிட்டு ஜூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கு. இவ்ளோ பேங்கிள்ஸ் இல்ல. இன்னும் நெறைய பேங்கிள்ஸ் இருக்கும். சிங்கிள் கலர்ல நெறைய பேங்கிள்ஸ் இருக்கும். ஸோ அத பிரேக் பண்ணி ஜூட் கேம் விளையாடுவாங்க. ஆக்சுவலா வந்து இங்க வந்து இந்த கரி துண்டு இல்லைன்னா சாப்பிக்ஸ் வச்சு பெரிய ரவுண்டா இது பண்ணிட்டு, இத பிரேக் பண்ணிட்டு ஃபுல்லா பக்கத்துல போட்டுருவாங்க. நம்ம வந்து இப்ப வந்து நான் ரெட் கலர் எடுக்கிறேன் அப்படின்னா, அ அந்த 3 கலர் ரெட் கலர் பீஸா வந்து எந்த வளையலோடையும் டச் ஆகாம எடுக்கணும். இது வந்து ஒரு சூப்பர் கேம். சரி ஓகே. அது எனக்கு ஞாபகம் வந்தது. அது எல்லாருக்கும் தெரியுமா அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோவே. இது எனக்கு பிரேக் பண்ண மனசே வரல. பட் ஆனாலும் நான் பிரேக் பண்றேன். ரியலி சாரி. ஏன்னா பிரேக் பண்ணா தான் அந்த கேம் வந்து இன்ட்ரெஸ்டாவே இருக்கும். சாரி. இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா நம்ம லெஃப்ட் ஓவர் பேங்கிள்ஸ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தனால, அப்பதான் எனக்கு ஆமா நம்ம இத பிரேக் பண்ணி வந்து நம்ம விளையாடுவோமே அப்படிங்கிறது ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலா இது வந்து ரொம்ப குட்டி குட்டியா பிரேக் பண்ணுவாங்க. பட் எனக்கு கல் இருந்தா அந்த மாரி விளாண்ட் இது 90s கிட்ஸ் விளாண்ட எல்லாருக்குமே தெரியும். இதுக்காண்டியே கல்ல வச்சுட்டு பிரேக் பண்ணிட்டு, அந்த வெயில்ல சுத்தி விளையாண்டுட்டு இருப்போம். மே மந்த் லீவ் அப்போ ஊருக்கு போனோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த கேம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 இதுல 3 இது வந்து சிங்கிளா இருக்கு. ஸோ யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் வந்து நான் இத பிரேக் பண்றேன். இதெல்லாம் வந்து நான் அப்புறமாட்டி க்ளீன் பண்ணிடுறேன். ஏன்னா ரொம்ப துகளா இருக்குது ஆக்சுவலா. ஸோ இதில் இந்த மாதிரி ஒரு 3 எடுத்துக்கிறேன். இது பண்ணும்போது நிறைய வாட்டி கீறி ரத்தம்லாம் வந்திருக்கு. பட் அந்த ஏஜில் அதெல்லாம் பெருசாகவே தெரில எங்களுக்கு. பயங்கரமாக விளாண்டுட்டு இருக்கோம். இன்னுமே குட்டி குட்டியாக இது பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் வச்சு விளாடுவோமா, அதனால கலர் பேங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய தேவைப்படும். இப்போ என்கிட்ட இது மட்டும்தான் இருக்குது. இதுதாங்க. இதை பிரேக் பண்ண எனக்கு மனசே வரலங்க. நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பிரேக் பண்ண வேணான்னு தோணுது. பட் இந்த 3 வச்சு உங்களுக்கு எனக்கு காமிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா இதுவுமே ரெட்டாக இருக்கா, மேபி கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்களோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, இதை நம்ம பிரேக் பண்ண வேண்டாம். எப்படின்னா பெரிய ரவுண்ட் மாதிரி போட்டுப்பாங்க. லைக் இப்படி ரவுண்ட் இருந்தது அப்படின்னா அந்த ரவுண்டுக்குள்ளே தான் இந்த எல்லா பேங்கிள்ஸும் வந்து இருக்கும். இப்படி இப்படி ரொம்ப போட்டுருவாங்க. ஆனால் அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ கலர் பேங்கிள்ஸ் வந்து அப்படியே அவ்வளோ இருக்கும். பெரிய ரவுண்ட் போட்டிருப்பாங்க. இங்கே டைல்ஸ் வச்சுலாம் என்னால் போட முடியல. இது 2 லவ்ஸ்னால ப்ராப்ளம் வரும். இப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நான் ப்ளூ கலர் எடுக்கணும் அப்படின்னா எதுலையுமே டச் ஆகக்கூடாது. டச் ஆனால் நான் அவுட்டு. சப்போஸ் நீங்கள் இந்த இது எடுக்கும்போது உங்களுக்கு டச் ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்தவங்க வரும்போது இதை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுதான் இந்த கேமோட ஒரு ட்ரிக்கி பாயிண்ட் ஆக்சுவலாக. இப்போ வந்து இதில் 3 இருக்கா, ஸோ நான் 3 சேர்க்கணும். இதை வந்து நான் டச் ஆகாமல் எடுக்கணும். உங்களுக்கு நிறைய பேங்கிள்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக டச் ஆகும். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த வீடியோவே. 90s கிட்ஸ் யாராச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏர்லி 2K கிட்ஸ் விளாண்டுருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா என் சிஸ்டருக்கே தெரியல. அவள் தான் வீடியோ எடுக்கிறா. அவளுக்கே இது ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கா. அடுத்து நான் இந்த ரெட் கலர் எடுக்கிறேன். அவ்வளோதான், அவுட்டு. ஸோ இந்த மாதிரி தான். டச் ஆகக்கூடாது, அது மேலே படக்கூடாது. ஸோ இது எனக்கு வாய்ப்பு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டைம் வரவங்க எப்படி பண்ணாலுமே அது இதுவாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ திருப்பி ரீசஃபில் பண்ணி வேணால் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இது எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ இது 3 ஈஸியாக வந்துடும்.
ஸோ இதுதான் அந்த கேம். இதுக்கு பேர் ஜூல். உங்கள் ஊரில் டிஃப்ரெண்ட் நேம் இருந்தால் அதேமாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.